ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்களும் அவங்களும் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க, ஒரு செப்பரேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லி ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Two of Pentacles, Nine of Wands, Eight of Wands, Lovers, Ace of Cups, Five of Wands. Nine of Cups, High Priestess, Three of Cups, Moon, Magician, very good, Three of Pentacles. So bottom of the deck, Hierophant. Queen of Swords, Six of Wands, Devil, Ten of Pentacles, Justice, the Fool, Eight of Wands, Nine of Cups, Ace of Pentacles, Death, Three of Wands, Moon, Six of Pentacles. ஓகே, தென் இன்னைக்கு இவ்வளோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோக்கான சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க, செப்பரேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ப்ரோசஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே 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 எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 18 days இருக்கலாம், இல்லைங்க 18 month இருக்கலாம், இல்லைங்க 18 weeks இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு ஓகே. தென் ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட ஹைட் பண்ணுறது. ஓகே, மேபி இந்த பர்சன் வந்து எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது நம்ம ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு அது மனசில் ஆகும். ஓகே, பட் இவர் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. மேபி எனக்கு இந்த சுச்சுவேஷன் இல்லைங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸு இல்லைங்க, உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எதுவுமே இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே ஃபீல் ஆகிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கும் உங்களுக்கும் இந்த பர்சனுக்கும் நடுவே இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் மேபி 2 பேருக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், நிறைய நெகட்டிவாக இந்த உங்களை பற்றி, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய நெகட்டிவாக அந்த பர்சன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு.
ஓகே, அதையும் இந்த பர்சன் உங்ககிட்ட ஹைட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுதான் ப்ராப்ளம், இல்லைங்க இதுதான் சுச்சுவேஷன், இல்லைங்க நான் உன்னை பற்றி இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். இவர் ஏதாவது சொன்னால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசி முடிவு எடுத்துக்கலாம். பட் இவர் எதுவுமே சொல்லிட்டு இல்லை, எல்லாத்தையும் இவர் ஹைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இவர் ஹைட் பண்ணனால ரிலேஷன்ஷிப்பு டோட்லி டெத் ஆகிட்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க. மேபி கான்டாக்டில் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரோ இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இல்லாத பிறகு உங்களுக்கு இல்லை மேபி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்க்குற அபண்டன்ஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடச்சிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனோட ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு. ஓகே, என் லைஃப் எனக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, இல்லைங்க ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிட்டு இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் உண்டு. ஏன்னா இந்த பர்சன் உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கும்போது உங்கள் லைஃப் கம்ப்ளீட். நான் இந்த ஜென்மம் எடுத்து நான் பிறந்ததுக்கு நான் எல்லாமே எனக்கு லைஃப்பில் கம்ப்ளீட் ஆகிட்டு, நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிட்டு ஹாப்பியாக இதை வந்து விடை பெற்று நான் போவேன், அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் இந்த ஒரு பர்சனோட ஆப்சன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு இதோட கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லைங்க ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, இல்லைங்க ஏதோ ஒன்று எனக்கு இழந்து போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டராகும், எமோஷனல்ஸ் கிடையாது. மேபி நீங்கள் எமோஷனலாக இருக்கலாம். ஓகே, நம்ம எமோஷனலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எமோஷனலாக இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஓகே, நீங்கள் எமோஷனல், பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஃபுல் ப்ராக்டிக்கல். ஓகே, ஸோ இவருக்கு அப்போ இவர் நான் ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு திறந்து சொல்லிட்டு இல்லை, இல்லை இந்த ப்ராப்ளம் இந்த சுச்சுவேஷன் எதையுமே கேட்டு சொல்லிட்டு இல்லை. அப்போ இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டா கேட்டது, அப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டு, அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் உண்டு. ஏன்னா எப்படி இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் எங்கே விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். ஓகே, அது பட் இந்த பர்சனோட சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தேர்ட் பார்ட்டிங்கிறது மேபி காஸ்ட் ரிலீஜியன்ஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைங்க இந்த பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், மேரேஜான ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இந்த பர்சனுக்கு உங்களை மீட் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் புதுசாக ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாகவே இருந்தால் கூட தென் உங்களை மீட் பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு ஒரு சோல் லெவல் ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு, ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஃபீல் ஆகிட்டு, அட்ராக்ட் ஆகிட்டு, அஃபெக்ஷன் ஆகிட்டு. பட் இவர் ப்ராக்டிக்கல்னால இது நடக்காது, இது நடக்க வாய்ப்பில்லை, மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஏன்னா இவர் ப்ராக்டிக்கல். ஓகே, காஸ்ட் ரிலீஜியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபேமிலி என்ன சொல்லணும், சொசைட்டி என்ன சொல்லணும், என்னோடய ஃபேமிலி நேம் டேமேஜ் ஆகி போடும், என்னோட நேம் டேமேஜ் ஆகி போடும், நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இன்றைக்கி சப்ரஸ் பண்ணணும். ஏன்னா எப்போவுமே நம்ம யோசிக்கணும். ஓகே, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஒரு லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லைங்கி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய கேரக்டர் ஆகும். ஓகே, நான் இப்போ இந்த ஒரு பர்சனை என் லைஃப்பில் சூஸ் பண்ணுறேன், அது ஃப்யூச்சரில் என்னோடய ஃபேமிலிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா, இன்னைக்கு குழந்தை குட்டிங்களுக்கு என் மேலே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடுமா, இன்னைக்கு என்ன ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சொசைட்டியில் என் நேம் டேமேஜ் ஆகி போயிடுமா, இந்த மாதிரி பல 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 தாட்ஸ் இவரோட மைண்டுக்குள்ளே போட்டு யோசிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ பக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டர்னால அப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டு நமக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ ஆசை இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டு ஒரு காரியங்களை எனக்கு என்னோட சந்தோஷத்தை விட என்னோட ஃபேமிலி சந்தோஷம் இல்லைங்க, என்னோட நேம் டேமேஜ் ஆக ஃபேமிலி நேம் என்னோட நேம் டேமேஜ் ஆகிறதுல எனக்கு சந்தோஷம். ஓகே, அப்போ இவர் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபினிஷிங் வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் இவரை சப்ரஸ் பண்ணிட்டு ஹைட் பண்ணிட்டு திறந்து சொல்லிட்டு இல்லை. ஓகே, காரணம் என்னென்னா இவரோட சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் இவர் இதையும் திறந்து சொல்லிட்டே நம்ம சொல்லலாம். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப்பும் டோரில் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்துட்டு இவங்க இப்போ தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறாங்க, தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல. உங்களுக்கு என்ன அப்படின்னா நீ தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, ப்ராப்ளம் இல்லை, பட் சேம் எனக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடு. நீ உனக்கும் எனக்கும் வந்து நீ என் கூட எனக்கும் உன் கூட பேசும்போது பழகும்போது இல்லைங்க ஒரு கம்ப்ளீஷன் எனக்கு ஃபீல் ஆகுது, நீ உன் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. ஓகே, பட் சேம் எனக்கும் கொடு, பட் நீ ஏன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறா, நீ என்ன எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டேங்கிறா, எனக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா, ஃபுல்லாக நீ உன் ஃபேமிலி கூட தான் நீ இருக்கிற சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாட்ஸு.
அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எஃபோர்ட் கொடுக்கும்போது, நீங்கள் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது, ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது, இந்த ஒரு பர்சன் இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய டைம், இந்த ரிலேஷன்ஷிப் எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய டைமில் ஆப்போசிட் இருக்கிற பர்சனும் ஏதாவது ஒரு ஆக்ஷனோ இல்லைங்க ஏதாவது எஃபோர்ட்டோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஒரு அவுட்கம் கிடச்சிருக்கும். பட் இங்கே நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய டைமில், இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய டைமில் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தும் எமோஷன்ஸ் இருந்தும் அவங்க ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு உண்டு. இல்லை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நமக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், நேம் இம்பார்ட்டன்ட், சொசைட்டி இம்பார்ட்டன்ட், நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் இங்கே எஃபோர்ட் கொடுக்குற டைமில், நீங்கள் ஆக்ஷன் கொடுக்குற டைமில் ஆள் எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆள் டோட்டில் ஹைட் பண்ணிட்டு உண்டு, தென் ரிலேஷன்ஷிப்பும் டெத் ஆகிட்டு உண்டு. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்போ யூனிவர்ஸ் கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் வச்சுருக்கலாம். எதுக்கு இந்த பர்சனை நான் மீட் பண்ணேன், எதுக்கு இந்த பர்சன் லைஃப்பில் கடந்து வந்தாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வந்துருக்கலாம். இப்போ என் லைஃப்பில் இதே மாதிரி நான் எந்த ஒரு பர்சனுமே பார்த்துட்டு இல்லை, ஒரு நானும் ஒரு மனுஷங்க தான், அவங்களும் ஒரு மனுஷங்க தான். ஸோ 2 பேரும் சகஜமாக பேசி ஒரு முடிவெடுக்கிற டைமில் ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். பட் இந்த பர்சன் சுத்தமாக எனக்கு ஒரு பிடியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவன் வந்து கம்யூனிகேஷன்லேயே வர மாட்டேங்கிறான், இன்றைக்கி கான்டாக்ட்லேயே வர மாட்டேங்கிறான். அப்போ எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது? ஸோ உங்களுக்கு பல தடவை பல கொஷின்ஸ், பல தாட்ஸ், ஓவர் திங்கிங், நீங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் வந்து நின்றுருக்கலாம். அப்போ நீங்கள் யூஸ் கிட்ட நிறைய கொஷின்ஸ் வச்சுருக்கலாம். எதுக்கு நான் அந்த பர்சனை மீட் பண்ணேன், எதுக்கு என் லைஃப்பில் வந்தாங்க, நல்லா இருந்த லைஃப் இந்த ஒரு பர்சன் வரப்போ இப்படி டேமேஜ் ஆகி போச்சு, நான் டவுன் ஆகி போயிட்டேன்னு, நான் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஓவர்டேக் பண்ணுவேன், இந்த சுச்சுவேஷன் நான் எப்படி வெளியே வருவேன், தெரியாமலும் நான் இவங்க மேலே அட்ராக்ட் ஆகிட்டேன், இல்லைங்க அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன். ஒரு சைடு மட்டுமே ஸ்நேகம் இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்நேகங்கிறது 2 சைடும் இருக்கும். பட் நான் மட்டுமே ஸ்நேகத்துக்கு எஃபர்ட் கொடுக்குறேன், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எனக்கு ஒரு பிடியும் கொடுக்காம அவங்க ஃபேமிலிக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க ஃபேமிலி கூட ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. ஸ்நேகன் ஒரு விஷயத்தை வச்சு நான் மட்டும் தானே கஷ்டப்படுறேன். நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட பல கொஷின்ஸ் நீங்கள் வச்சுட்டு உண்டு. தென் கரெக்ட், தென் யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க நம்ம சொல்லலாம். நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வந்த பிறகு நீங்கள் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், பிரபஞ்சம்னா என்ன, யூனிவர்ஸ்னா என்ன, சில விஷயங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், செல்ஃப் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், இங்கே ஹீலாக ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, அதெல்லாம் உங்களை யூனிவர்ஸ் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கான ஒரு டைம் நம்ம சொல்லலாம். ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணலாம், இல்லைங்க ஹீலிங் ஏதாவது ஹீலிங் பண்ணலாம், இல்லைங்க இன்னர் ஒர்க்ஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், செல்ஃப் லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்படி யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும், அதர்வைஸ் நாட் ரெஸ்னேட். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த பர்சன் மேலே ஃபீலிங்ஸோ இல்லைங்க எமோஷன்ஸோ இருக்குன்னு கேட்டால் இல்லை நான் சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் ஹீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் உங்களுக்கு இந்த பர்சன் லைஃப்பில் வேணும் அந்த ஒரு தாட்ஸ் உண்டு. பட் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, மேபி ஸ்டார்டிங்கில் இந்த போஸ்டோட காலை பிடிச்சி ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நீ இல்லைங்க என் லைஃப் இல்லை நீங்கள் முன்னாடி கெஞ்சிருக்கலாம். பட் இப்போ நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்ட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு யூனிவர்ஸை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு எஸ் எப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் 110% நமக்கு பாசிபிளி இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நம்ம அதை ப்ராப்பராக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ், அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. தென் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் இப்போ நான் உங்களுக்கு அவங்க ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸோ உங்களுக்கு எதுவுமே கிடையாது, நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஹீல் ஆகிட்டு நீங்கள் பட் டிட்டாச்மெண்ட் ஒரு வைப்ரேஷன் நீங்கள் வந்துட்டு. ஓகே, நீங்கள் வந்து ஹெல்த்தி பவுண்டரி நீங்கள் செட் பண்ணிட்டு உண்டு. நீங்கள் நிறைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அப் அண்ட் டவுன் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸும் நீங்கள் நிறைய லெசன் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. அட்டாச்மெண்ட் என்ன, பவுண்ட்ரினா என்ன, நான் யாரை எந்த இடத்துல வைக்கணும், நான் எந்த இடத்துல அடிக்ட் ஆனேன், எதுனால நான் அட்டாச்ட் ஆனேன், என் மைண்டு ஒரு கண்ட்ரோல் இல்லாதனால நான் அட்டாச்ட் ஆனேன். நீங்கள் ஒரு செல்ஃப் அவேர்னஸுக்கு நீங்கள் வந்துட்டு நான் எப்படி இருக்கணும்னா என்னோட எனர்ஜி லெவல் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும், நான் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அப்படி நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணிட்டு உண்டு. என்ன அப்படின்னா எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ், எனக்கான ஒரு ஈக்குவல் கிவெண்டேக்கு வந்து நீ என்னைக்கு கொடுக்குறியோ அது வரைக்கும் நான் வந்து என்னோட ஃபீலிங்ஸை எமோஷனும் நான் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இல்லை, சேசிங் பண்ணுறது கிடையாது, கால் பண்ணுறது கிடையாது, மெசேஜ் பண்ணுறது கிடையாது, உன்னை நான் ஃப்ரீயாக விட்டுறேன். ஓகே, உனக்கு தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறது பிடிச்சிருக்குன்னா ஓகே, நீ சந்தோஷமாக தேர்ட் பார்ட்டி கூட இரு, நீ உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ நீ எல்லாமே ஹாப்பியாக பண்ணு, என்ஜாய் பண்ணு, நான் உன்னை ஃப்ரீயாக விட்டுட்டேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ ஃப்ரீயாக உன்னை அப்படியே
உண்மையான ஸ்நேகங்கிறது என்னது? ஆப்போசிட் இருக்கிற பர்சனை ஃப்ரீயாக விட்டுறது, அவங்கள நம்ம டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறது உண்மையான ஸ்நேகம். நீங்கள் உனக்கு என்ன சந்தோஷமோ அதை நீ பண்ணணும். உனக்கு தேர்ட் பார்ட்டி கூட தான் உனக்கு லைஃப் லாங் இருக்குன்னா, என்னை விட உனக்கு தேர்ட் பார்ட்டி ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்கோர்ஸ் நீ லாஸ்ட் வரைக்கும் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கு, நோ ப்ராப்ளம். அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு ஓகே. பட் என்னோட ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாக இருந்தீங்க, அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ், அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு யூனிவர்ஸ் கட்டாயம் கொடுப்பாங்க. அப்படின்னு உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லைங்க, ஓவர் ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, அப்படிங்க ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணிட்டு உண்டு. நீ வரக்கூடிய டைம் வா, பட் நானாக இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எஃபோர்ட்டும் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கும் என்னோடய ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், எனக்கும் எனக்கு லைஃப்பில் சக்ஸஸ் வேணும், நானும் என் லைஃப்பில் குரோ ஆகணும். அதை விட முக்கியமாக எனக்கு பீஸ் வேணும். எனக்கு என்ன சொல்லுது, நானும் வந்து என்னோடய எனர்ஜி லெவல் எப்போவுமே வந்து டவுன் ஆகாமல் நானும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனோட ஃபுல்லாக உங்களை ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை நோ கான்ட் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டு உங்கள் எனர்ஜி லெவலில் நீங்கள் பல தடவை டவுன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகிட்டு. இப்போ உங்களோட எனர்ஜிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க, எனக்கு என்னோடய எனர்ஜி லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு நான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு என்னோடய மைண்டு பீஸாக இருக்கணும். ஸோ எனக்கு நான் ஃபஸ்ட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனும் என்னோடய மைண்டையும் ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஹீல் ஆகிட்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். ஓகே 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 தென் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மறந்துட்டாங்கன்னு கேட்டால் மறந்துட்டு இல்லை, மைண்டில் உண்டு. காரணம் என்னென்னா ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். என்னதான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. காரணம் என்னென்னா இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவருக்கு உங்கள் மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு. பட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், கல்ச்சர், காஸ்ட், ரிலீஜியஸ், ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனால் இவர் எமோஷனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவர் அவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணிட்டு. பட் இவரை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு ஒருபோது உங்களை வேணான்னு இவர் வைக்கல. காரணம் என்ன கேட்டிங்கன்னா இவரோட சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி. பட் இவரோட ஹார்ட்டாக இருக்கட்டும், இவரோட சோலாக இருக்கட்டும், அதுக்கு அது இவருக்கு வேணும். ஓகே, பட் ஆளும் எதையும் சொல்லிட்டு இல்லை, எஸ் எனக்கு ஒன்று இந்த அளவுக்கு பிடிக்கும், இல்லைங்க நான் இந்த அளவுக்கு ஸ்நேகிக்கிறேன், எதையுமே சொல்லாதனால ரிலேஷன்ஷிப்பும் கரண்ட் சுச்சுவேஷனில் டெத் ஆகிட்டு. ஓகே, பட் இப்போ இவரோட லைஃப்பில் வந்து பேலன்ஸ் இல்லை நம்ம சொல்லலாம். பேலன்ஸ் இல்லாததுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. இவங்களோட பேக் ஆஃப் த மைண்டில் 24/7 நீங்கள் உண்டு. இவர் என்ன திங்க் பண்ண இவருக்கு லைஃப்பில் இப்போ பேலன்ஸ் இல்லாதக்கான கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க. உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, நான் உன்னை மறந்துட்டேன், எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ யாரோ நான் யாரோ, எப்போ எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீ கொடுக்கல, நீ எனக்கு லைஃப்பில் வேண்டான ஒரு விஷயத்த நீங்கள் அது உங்களோட கேரக்டர்ஸ்லையாக இருக்கணும், இல்லைங்க நீங்கள் அதை ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருக்கலாம். இல்லைன்னு அப்படின்னா உங்களோட பிஹேவியரில் ஆட்டிடியூடில் இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபீலிங்ஸில் எமோஷன்ஸில் இவருக்கு அது ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, அவங்களுக்கு இப்போ நம்ம மேலே ஸ்நேகமோ ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸோ ஒன்றுமே கிடையாது. அவங்க லைஃப்பில் க்ரோ பண்ணுறாங்க, அவங்க லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க. நம்ம மேலே ஒரு சொட்டு கூட ஸ்நேகம் இல்லைன்னு அது இவருக்கு ஃபீல் ஆகிற அளவுக்கு உங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியர் இருந்துட்டு அது அவருக்கு ஃபீல் ஆகிட்டு. அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு அது ஒவ்வொரு நாளுமே சரி அதை நினச்சி என்னாச்சு எப்படி சடனாக நீங்கள் பயங்கர சீக்ரெட்டிவாக நீங்கள் மாறிட்டு. இப்போ ஸ்டார்டிங்கில் இவர் எதுவுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டு இவர் பயங்கர சீக்ரெட்டிவாக இருந்துட்டுனா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் சீக்ரெட்டிவாக இருந்துட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷனை சப்ரஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு நீங்கள் படிச்சுட்டு. அப்போ அது இவருக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா எப்படி ஆப்போசிட் இருக்கிற பர்சன் இப்படி மாறிட்டாங்க, என்ன ஆச்சு அவங்க லைஃப்பில் வேறு யாரை கடந்து வந்துட்டாங்களோ, இல்லைங்க நம்மளை விட வேறு யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது எப்படி சேஞ்ச் ஆனாங்க, ஏன் நம்மக்கிட்ட இப்போ ரூடாக இருக்கிறாங்க, அப்போ நம்ம வேண்டாமோ, எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, என்ன நடந்திருக்கும், எப்படி இவங்களாம் மாற முடிஞ்சுது. ஒரு டைம் நீங்கள் 24/7 நீங்கள் சேசிங் பண்ணீங்க. பட் இவர் அதை நினைக்க ஒவ்வொரு நாளுமே என்னாச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு பர்சன் நீங்கள் கால் பண்ணுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க, உங்ககிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க, ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க, இல்லை இன்றைக்கி சேஞ்ச் ஆகும், நாளைக்கு சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும், கட்டாயம் இவருக்கு லைஃப்பை விட்டு நீங்கள் ஒருபோது போக மாட்டீங்கன்னு இவர் பல தாட்ஸ் இவருக்கு மைண்டை க்ரியேட் பண்ணிட்டு உண்டு. பட் அது எதுவுமே இப்போ நடந்துட்டு இல்லை. இப்போ இவர் ஒவ்வொரு நாளும் ஒரு பிளேஸில் இருக்கட்டும், இல்லைங்க தனியாக டைம் கிடைக்கிற டைமாக இருக்கட்டும், இவருக்கு மைண்ட் இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கா, என்னாச்சு, மேபி இவளுக்கு ஃப்ளோட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் கிடச்சிட்டாங்களோ, ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு வேறு யாரும் கிடச்சிட்டாங்களோ.
ஏன் நம்மள இந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறோம், நம்ம வேண்டாமோ, என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டு எதையாவது நினச்சி இதனால இப்படி நீங்கள் மாறுனீங்க, ஏன் இப்படி ரூடாக பிஹேவ் பண்ணுங்க, இந்த பர்சன் உங்களுக்கு வேண்டாமோ, அதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸில் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக மென்டல் கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம். இந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் பக்க ப்ராக்டிக்கலாக வந்துட்டு உண்டு, பக்க செல்ஃபிஷாக நான் இருந்திருக்கேன், எப்போவுமே வந்து நான் இந்த பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, இந்த பர்சனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் நான் கொடுத்துட்டு இல்லை. என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஆக்ஷன் எடுக்கிற டைமில், அவங்க எஃபோர்ட் எடுக்கிற டைமில் நான் செல்ஃபிஷாக இருந்துட்டு உண்டு, நான் என்னோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, என்னோட ஃபேமிலியோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, என்னோட கெரியர், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட பார்ட்டி, என்னோட செலிப்ரேஷன், என்னோட சந்தோஷத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு மனசுக்கு, அவங்களுக்கு ஃபீலிங்ஸுக்கு, அவங்களுக்கு எமோஷன்ஸுக்கு ஒருபோதும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. அவங்க ஆக்ஷன் எடுக்கிற டைமில் நான் என்னோட வேலையை பார்த்துட்டு, நான் ஏன் இந்த மாதிரி நான் செல்ஃபிஷாக இருந்திருக்கேன், மனசாட்சி இல்லாமல் நான் ஏன் இருந்திருக்கேன், அன்றைக்கி வந்து ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஒரு எஃபோர்ட் கொடுக்குற ஒரு டைமில் நானும் ஒரு எஃபோர்ட்டை கொடுத்துருந்தேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் நான் கொஞ்சமாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்கும். பட் அன்றைக்கி அவங்க எஃபோர்ட் கொடுக்குற டைமில் நான் செல்ஃபிஷாக என்னோட கெரியருக்கு, என்னோட ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்காம இருந்துட்டேன். பட் இன்றைக்கி நான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு ஈக்குவல் கிவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு, அவள் அவைலபிளாக இல்லை, அவள் மாறிட்டா, சேஞ்ச் ஆகிட்டா, அவள் லைஃப்பில் இப்போ வேறு யாரும் வந்துட்டாங்களோ, இல்லைங்க நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காளா, ஒன்றுமே தெரியலையே. ஸோ இதெல்லாம் நினச்சி இவருக்கு ஓவர் மென்டல் கான்ஃப்ளிக்ட் நம்ம சொல்லலாம். என்னவா இருக்கும், என்ன சுச்சுவேஷனாக இருக்கும், நம்ம ஏன் இந்த மாதிரி நம்ம இருந்திருக்கோம், நம்ம அன்னைக்கு கொஞ்சமாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஒரு பர்சன் இல்லாமல் எனக்கும் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி எனக்கு நான் இன்றைக்கி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறேன். பட் அவள் ஏற்றுப்பாளா, இல்லைங்க அவள் சேஞ்ச் ஆகிட்டாள், அவள் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. முன்னாடி இன்றைக்கி எப்போ 24/7 அவைலபிளாக, மேபி இப்போ அவைலபிள் இல்லையே, போனால் என்ன நடக்கும். ஸோ இதெல்லாம் நினச்சி நம்ம ஏன் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு நினச்சி இவருக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஓவர் திங்கிங் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு இதில் வந்து ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் மேக்ஸிமம் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே சப்ரெஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்க ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க, வெளியில் கிட்ட கோவத்தை காட்டுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. அதே சுச்சுவேஷன் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, ஒரு பிளேஸ்லேயே இருக்கட்டும், ஃபேமிலியிலே இருக்கட்டும், எல்லாருக்கிட்ட டென்ஷன் ஆகுறது. ஏன்னா அவருக்கு ஒரு மனசமாதானம் இல்லை, பல தாட்ஸ் மைண்டுக்குள்ளே வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, ஒரு கிளாரிட்டியும் இல்லை, ஒரு ரியாலிட்டியும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, பல தடவை நமக்கு ஸ்நேகம் இருந்துச்சு. ஓகே, பட் நம்ம அந்த ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒரு நாளுமே கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு ஸ்நேகம் இல்லைன்னா ஓகே, பட் நமக்கும் அதே அன்கண்டிஷனல் லவ் உண்டு. பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு ஒரு நாள் நான் ஜஸ்டிஸ் கொடுத்துலாம். அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணது எல்லாமே இன்ஜஸ்டிஸ், உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நீ என் லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸே கிடையாது, எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், கெரியர் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உண்டு. நான் ஒரு நாள் ஜஸ்டிஸ் கொடுக்கவே இல்லையே. நான் ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிருக்கும். திங்க் பண்ணுறாங்க. எனக்கு தோணுது பர்சன் மேபி நைட்டு டைம் ரொம்ப தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறது. ஸோ இப்போ அந்த பர்சனோட சுச்சுவேஷன் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் மட்டும் தான் இவ்வளோ லவ் பண்ணுறணும், எனக்கு மட்டும் தான் இப்போ ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இருக்கோ, அவளுக்கு ஒன்றும் இல்லையோ, அவள் சேஞ்ச் ஆகிட்டாளோ, திருந்திட்டாளோ, இல்லைங்க அவள் லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்களோ, இன்னும் இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாளே. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஸ்நேகம் இருக்குது, பட் அன்றைக்கி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. இப்போவும் எனக்கு அதே ஸ்நேகம் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. பட் இதே வேறு நைட்டு திங்க் பண்ணி எல்லாம் போச்சு, எல்லாம் என்னை விட்டு போயிட்டாளே, என்னை இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாளே, சீட் பண்ணிட்டு போயிட்டாளே, நான் என்ன பண்ணுவேன். நான் கொஞ்சம் அன்னைக்கு அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிற டைமில், ஈக்குவலுக்கு வேண்டி கொடுக்குற டைமில் நம்ம வந்து ஒரு எஃபோர்ட்டு கொடுத்துருக்கலாம்ல, நம்ம எஃபோர்ட் கொடுக்காம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீலிங்ஸ், எமோஷனை சப்ரெஸ் பண்ணதான் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இவருக்கு தூக்கம் இல்லை. இவர் இப்போ நம்ம மட்டும் தான் இப்போ காதலிக்கிற போல, நம்ம மட்டும் தான் இப்போ லவ் பண்ணுறோம், நமக்கு மட்டும் தான் ஸ்நேகம் இருக்கும் போல், அவளுக்கு ஒன்றுமே இல்லை சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக நைட்டு டைம் ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணிட்டேன்னா இதெல்லாம் ஓப்பனாக சொல்லியிருக்கலாம், ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபீல் உண்டு இருக்கு. ஓகே, பட் கம்யூனிகேஷன் நமக்கு பாசிபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு உங்கள் மேலே பயங்கர ஒரு அடிக்ஷன் உண்டு, ஃபிசிக்கல் அடிக்ஷன்ஸ் உண்டு இவருக்கு, உங்கள் மேலே பயங்கர ஒரு அடிக்ஷன் உண்டு. பட் இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இவர் பேக்கில் பிடிச்சி இருக்குது. ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே ஒரு ஓவர் அடிக்ஷன் உண்டு. நான் வந்து அட்டாச்ட் ஆகி போயிடணும், நான் அடிக்ட் ஆகி போயிடணும், அதுவும் அந்த ஒரு விஷயத்தை இவருக்கு அதனாலே இவர் பல தடவை ஒரு ஃபீலிங்ஸ், எமோஷன் எதுவுமே ஷேர் பண்ணிட்டு இல்லை. தப்புன்னு எடுத்து போயிடுமோ, என்னோட கண்ட்ரோலில் இழந்து போயிடுவேணும்,
மேபி அதனால நான் கொஞ்சம் ஓவராக அவங்கக்கிட்ட பேசி பழகி ஏதாவது ஆகிப்போச்சு அப்படின்னா நாளைக்கு என்னோட ஃபேமிலி சொசைட்டி எல்லாம் என்ன சொல்லணும். அதனால இவர் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் இவர் பேக்கில் பிடிச்சி இழுத்துட்டு உண்டு, உங்ககிட்ட வர விடாமல் இந்த ஒரு விஷயம் இவர் பேக்கில் பிடிச்சி இழுத்துட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் எங்கே போனாலுமே சரி, அவுட்டிங் போனாலும் சரி, வெளியே கெரியர் விஷயமா வெளியே போனாலும் சரி, பார்ட்டி ஃப்ரெண்டு செலிப்ரேஷன் எங்கே போனாலுமே சரி, இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. இவர் எனி டைம் 24 பேக் ஆஃப் த மைண்டில் உண்டு. மேபி ஒரு ஹோட்டல் போனால் கூட அங்கே இருந்து கூட இவர் உங்களை பற்றியே திங்க் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுறதுல எங்கே போனாலுமே இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் உண்டு. ஸோ கட்டாயம் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ஓகே, உங்களை கட்டாயம் எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஃபேமிலி சொசைட்டி என்ன சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இவர் கட்டாயம் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவருக்கு வந்து நீங்கள் இல்லைங்க, இவருக்கு லைஃப் ஒரு பேலன்ஸ் ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் உண்டு. போஸ் என்ன நினைக்கிறப்ப என்ன வந்து நம்ம ஃப்யூச்சரையும் ப்ரெசண்ட்டையும் ஃப்யூச்சரையும் ஃபாஸ்ட்டையும் நினச்சி நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம மீதியை கெடுத்துக்கிறோம். பட் சுச்சுவேஷன் எப்படி போகுது அதுக்கேற்ற மாதிரி போகும். இந்த பர்சன் மேலே இப்போ நமக்கு ஸ்நேகம் இருக்குது, நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, நடக்கிறது நல்லபடியாக நடக்கட்டும், இப்போ இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஃப்யூச்சரெல்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த பர்சன் மேலே ஸ்நேகம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அந்த ஒரு தாட்டுக்கு இவர் வந்துட்டு. ஸோ கம்யூனிகேஷனுக்காக யாராவது நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இவர்கிட்ட 9 ஹவர்ஸ்லையோ 9 டேஸோ 9 வீக்ஸில் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். நம்ம சொல்லக்கூடிய வைப்ரேஷன் நிற்கிறீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 999 கன்வீனியன்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 999 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கன்வீனியன்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதை தாண்டி நமக்கு வந்து 1818 இந்த நம்பர் பார்க்குறீங்கனாலும் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, தென் நமக்கு இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். பிப்ரவரி மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே, 1 important, 2 important, 3 important, 5 important, 6 important, 9 important, 10 important, 11 important, 18 important. 18 important. 15 important. 111 angels numbers important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இல்லை நீங்கள் லாஸ்ட்டு செப்பரேஷன் ஆன டேட்டோன்னு சொல்லி கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அவங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.